வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து விதிகளை மீறினால் கூடுதல் அபராதம் விதிக்கும் திருத்தப்பட்ட சட்டம் அமலானது. குறைந்தது 1000 ரூபாய் முதல் பல மடங்கு அதிகரிப்பு. கோவை சிலிண்டர் விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது உபா சட்டம் பாய்ந்தது. கூட்டு சதி குறித்து விசாரணை நடப்பதாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தகவல். தீபாவளி பண்டிகையை ஒட்டி 211 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம். சென்னை மாநகராட்சி தகவல். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பதவியேற்பு. டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு. மத்திய பிரதேசத்தில் தலித் குடும்பத்தின் மீது துப்பாக்கிச் சூடு. 3 பேர் உயிரிழப்பு, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. குற்றவாளிகளை தேடி வருவதாக போலீஸ் விளக்கம். வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகள் பெற்ற விவகாரம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் குறித்து இன்று மாலை விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். பிரிட்டன் பிரதமரானார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக். இங்கிலாந்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முழு முயற்சி எடுப்பேன் என உறுதி. யுக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. ரஷ்யாவிற்கு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் இன்று 2 போட்டிகள். இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகள் பலப்பரட்சை. இனி விரிவான செய்திகள். மோட்டார் வாகன சட்டத்தின் அடிப்படையில் உயர்த்தப்பட்ட அபராத தொகை இன்று முதல் அமலுக்கு வந்தது. திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் போக்குவரத்து விதி மீறல்களுக்கு அபராத தொகையை உயர்த்தி தமிழக அரசு அண்மையில் அரசாணையை வெளியிட்டது. செலான் இயந்திரங்களில் புதிய கட்டணங்கள் பதிவேற்றும் பணி நிறைவடைந்ததால் இன்று முதல் உயர்த்தப்பட்ட அபராத கட்டணம் வசூலிக்கப்படும் என சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி வாகன ஓட்டுநர் குடித்திருந்து பின்னால் அமர்ந்திருக்கும் நபருக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், ஆம்புலன்ஸுக்கு வழிவிட மறுத்தால் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் வாகன பந்தயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு 10,000 ரூபாயும், இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் பயணிப்பவர்களுக்கு இனி 1000 ரூபாயும் அபராதமாக விதிக்கப்படும் என சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது உபா சட்டம் பாய்ந்துள்ளதாகவும், தொடர்ந்து புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கோவை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று அவர்கள் மாலை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 20க்கும் மேற்பட்ட நபர்களை ஏற்கனவே விசாரணை செய்திருக்கின்றோம். தொடர்ந்து விசாரணை மற்றும் ஹவுஸ் சர்ச்சஸ், சந்தேகப்படக்கூடிய நபர்கள், அதாவது வழக்கு விசாரணையின் போது வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் சந்தேகப்படக்கூடிய நபர்களை விசாரித்தும் அவர்களுடைய வீடுகளை சோதனை செய்தும் அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணித்தும் காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. கோவை கார் வெடி விபத்து வழக்கை NIA விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், கோவை பகுதி ISIS அமைப்பின் கலவர பூமியாகி வருவதாக கூறினார். கிட்டத்தட்ட ISIS கலவர பூமியாக கொங்கு பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர், சேலம், ஈரோடெல்லாம் மாறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை தலைநகரமாக வைத்து இது இந்தியாவில் ஊடுருவ முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். கொலைப்படை தாக்குதல்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா இமிடியேட்டா இன்னொரு NIA கோயம்புத்தூருக்கு வேணும். தீபாவளி கொண்டாட்டத்தில் சிறு தொய்வும் ஏற்பட்டு விடாமல் அரசும் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தமிழ்நாட்டில் மத கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் சிலர் அரசியல் ஆதாயம் பெற எண்ணுவதாகவும், சமத்துவம் மிளிரும் தமிழ் மண்ணில் ஒருபோதும் அவர்கள் எண்ணம் நிறைவேறாது என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் சம்பவம் நடந்தவுடன் முதலமைச்சரின் உத்தரவின்படி அரசும் காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டுள்ளார். பட்டியல் சமூகத்தவரை ஹரிஜன் என குறிப்பிட்ட ஆளுநர் RN ரவி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 17ஆம் தேதி சென்னையில் மாணவர் விடுதி ஒன்றை திறந்து வைத்து பேசிய தமிழ்நாடு ஆளுநர் ரவி, தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்தவரை ஹரிஜன் என குறிப்பிட்டு பேசியது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார். பட்டியல் சமூகத்தினரை இந்த வார்த்தை கொண்டு அழைக்கக்கூடாது என ஆளுநருக்கு தெரியுமா தெரியாதா என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநரே இவ்வாறு கூறினால் மற்றவர்களும்
சிலரும் இச்சொல்லை பயன்படுத்தக்கூடும் என கூறியுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். ராமர் பாலம் கட்டியிருந்தால் ஹனுமார் ஏன் இலங்கைக்கு பறந்து சென்றார் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். சூரிய கிரகணத்தை ஒட்டி சென்னையில் உள்ள பெரியார் திடலில் மூட நம்பிக்கையை போக்கும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று கிரகண நேரத்தில் உணவு சாப்பிட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, உலகில் இந்து மதத்தை தவிர வேறு யாரும் கிரகணத்தை பார்த்து பயப்படுவது இல்லை என்று கூறினார். ராமர் கட்டியிருந்தா யாராலும் இடிக்க முடியாத, ராமர் பாலம் கட்டினா ஏன் அனுமார் மேலே பறந்தார்? இந்த கேள்விக்கு பதில் இதுவரையில் வரலையே. ராமர் பாலம் கட்டியிருந்தா பாலம் வழியாக தான் அனுமார் போயிருப்பார். ஆனால் அனுமார் பறந்தாருன்னு தான் கதையில் எழுதியிருக்காங்க. அதுக்கு என்ன பதில்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் இருந்தால் போதும், அவ்வளோ. இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் வானில் தென்பட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பொதுமக்கள் சூரிய கிரகணத்தை பார்வையிட்டனர். இதனிடையே தமிழகத்தில் அடுத்த சூரிய கிரகணம் 2027 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிகழும் என தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் செயல் இயக்குநர் சவுந்தரராஜ பெருமாள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி 211 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கடந்த 23ஆம் தேதி 7.92 மெட்ரிக் டன்கள் பட்டாசு கழிவுகளும், 24ஆம் தேதி 63.76 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகளும், செவ்வாயன்று 139.40 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் என மொத்தம் 211.08 மெட்ரிக் பட்டாசு கழிவுகள் தூய்மை பணியாளர்கள் மூலம் தனியாக சேகரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 138 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றியுள்ள நிலையில் இந்த ஆண்டு 211 மெட்ரிக் டன் சேகரிக்கப்பட்டுள்ளது. இது கூடுதலாக 73 மெட்ரிக் டன் பட்டாசுகள் அகற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலங்களில் நெகிழி பயன்பாடு அதிகரித்திருப்பது வேதனையை தருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மாதம் 1ஆம் தேதி 2022 அன்று ஒன்றிய அரசும் 14 வகையான அந்த பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி மக்களிடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலமாக ஓரளவு பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்து வந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் இன்றைக்கு அந்த நெகிழி பயன்பாடு கொஞ்சம் சற்று அதிகரித்திருக்கிறது என்கின்ற தகவல் மனதுக்கு வேதனையை அளிக்கக்கூடிய இருக்கிறது. சசிகலா குடும்பத்தை எதிர்த்து தன்னால் சாதிக்க முடியவில்லை என்ற தீபா, சசிகலா சொல்வதை ஏற்றுக்கொண்டு தீபக் பேசுவது வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார். தீபக்கின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளது என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இப்போது என் சகோதரர் தீபக் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர போவதாக ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இதிலேருந்து நான் தெரிந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். அதாவது சொந்த குடும்பம் என்ற ஒரு அந்த நம்மளோட சொந்த குடும்பம், என்னோடய தாய், தந்தை, அத்தை, இவங்க தான் எங்கள் குடும்பம். அப்பா, அம்மா, அத்தை மேலே கூட எந்த ஒரு பந்த பாசமும் ஒரு அக்கறையும் இல்லாமல் சசிகலா என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக தீபக் பேசிக்கொண்டு இருப்பது கொஞ்சம் வருத்தத்தை தான் அளிக்கிறது. இரட்டை குழந்தைகள் பெற்ற விவகாரத்தில் விக்னேஷ் சிவன், நயன்தாரா குறித்து இன்று மாலை அறிக்கை வெளியிடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்த ஒரு செய்தி, இந்த செய்தி 2த்துக்கான அறிக்கைகள் மாலை பத்திரிகைகளுக்கு விநியோகிக்கப்படும். மத்திய பிரதேசத்தில் தலித் குடும்பத்தின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் சிகிச்சை பெற்று வருகிறார். தாமோக் மாவட்டத்தில் உள்ள தேவரான் கிராமத்தில் ஜெகதீஷ் பட்டேல் மற்றும் கமந்தி ஹரிவார் குடும்பத்தினரிடையே பெண்கள் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஜெகதீஷின் குடும்பத்தினர் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஹரிவார் குடும்பத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதில் கமந்தி ஹரிவார், அவரது மகன் மற்றும் மனைவி கொல்லப்பட்டனர். அவரது மற்றொரு மகன் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் இதுவரை 6 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தாமோக் மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மல்லிகார்ஜுன கார்கே இன்று பதவியேற்கிறார். காங்கிரசுக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க கடந்த 17ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் மல்லிகார்ஜுன கார்கேவும் சசி தரூரும் போட்டியிட்டனர். இதில் மல்லிகார்ஜுன கார்கே வெற்றி பெற்றார். இதையடுத்து டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பதவியேற்கிறார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு நேரு குடும்பத்தை சாராத ஒருவர் கட்சித் தலைவர் பதவியை வகிக்கிறார்
அறிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள ஆளுநருக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோரை திரட்டி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்த இடது முன்னணி திட்டமிட்டுள்ளது. நவம்பர் 15ஆம் தேதி ராஜ்பவன் முன் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்க இடது முன்னணி முடிவு செய்துள்ளது. சிபிஎம் மாநில செயலாளர் MV கோவிந்தன் போராட்டத்தை துவக்கி வைக்கிறார். இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயன் பங்கேற்பாரா என்பது குறித்து முடிவு செய்யப்படவில்லை. நவம்பர் 2ஆம் தேதி முதல் மாநாடு மற்றும் 15ஆம் தேதி கேரள ஆளுநர் மாளிகை முன்பு போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் காலாவதியான 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பியர் பாட்டில்கள் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பியர் பாட்டில்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அவற்றை சாலையில் போட்டு புல்டோசர் மூலம் ஏற்றி அளிக்கப்பட்டன. நுரை பொங்க பொங்க பியர் பாட்டில்கள் நொறுக்கி அப்புறப்படுத்தப்பட்டன. குழந்தை திருமணம் தொடர்பாக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் புகார் மனு அனுப்பியுள்ளனர். அந்த மனுவில் தங்களது சமூகத்தில் இருந்து விலகிய சிலர் எதிரான இயக்கங்களுடன் சேர்ந்து கொண்டு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட பரிசோதனைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நடத்தப்படுவதாகவும் அவர்களை கட்டாயப்படுத்தி ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி பெற்றோர்களை கைது செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். கைது நடவடிக்கையால் கோவில் நிர்வாகத்தை கைப்பற்ற முயற்சிப்பதாக தெரிவித்துள்ள தீட்சிதர்கள் காவல்துறையின் புலன் விசாரணை நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா உற்சாகமாக தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை சஷ்டி மண்டபத்தில் உள்ள ஜெயந்திநாதருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. சூரிய கிரகணத்தை ஒட்டி மாலை 4:30 மணியளவில் நடைபெற வேண்டிய அபிஷேகம் இரவு 7 மணியளவில் நடைபெற்றது. இதையடுத்து சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்கத்தேரில் உலா வந்தார். இங்கிலாந்தின் மிக இளம் வயது பிரதமராக தேர்வாகியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான ரிஷி சுனக்கிற்கு உலகெங்கிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் மன்னர் 3ஆம் சார்லஸ் உடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ரிஷி சுனக் நாட்டின் பிரதமராக மக்களுக்கு தனது முதல் உரையை ஆற்றினார். அப்போது லிஸ் ட்ரஸின் சில தவறுகளை சுட்டிக்காட்டிய ரிஷி பொருளாதார சீர்திருத்தங்களை எதிர்கொள்ள சில கடினமான முடிவுகளை மக்கள் சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். அதோடு யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தாம் எப்போதும் துணை நிற்பேன் என்றும் அவர் கூறினார். As your new Prime Minister, economic crisis has destabilized energy markets and it is a noble aim. Not born of ill will, but mistakes and every day thereafter. முன்னதாக இங்கிலாந்தின் புதிய பிரதமராக தேர்வாகியுள்ள ரிஷி சுனக்குடன் மோதல் போக்கை கடைபிடித்து வந்த அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரிஷி சுனக்கின் ஆட்சிக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்துள்ளார். இதனிடையே ரிஷி சுனக்கிற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தவறான நடவடிக்கை என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரித்துள்ளார். யுக்ரைனில் கிழக்கு மற்றும் தெற்கு யுக்ரைனில் ரஷ்ய படைகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. முன்னதாக யுக்ரைன் இந்த வாரம் ரசாயன வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யுக்ரைன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி இந்த போரில் அணு ஆயுத தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டமிட்டு வருவதை இது காட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். அதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினால் அது ரஷ்யாவின் மிக கடுமையான தவறாக கருதப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் இன்று 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. மெல்பர்ன் நகரில் நடைபெறும் இப்போட்டியில் இங்கிலாந்தும் அயர்லாந்தும் மோதுகின்றன. மதியம் 1:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து விதிகளை மீறினால் கூடுதல் அபராதம் விதிக்கும் திருத்தப்பட்ட சட்டம் அமலானது. குறைந்தது 1000 ரூபாய் முதல் பல மடங்கு அதிகரிப்பு. கோவை சிலிண்டர் விபத்து தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது உபா சட்டம் பாய்ந்தது. கூட்டு சதி குறித்து விசாரணை நடப்பதாக கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தகவல். தீபாவளி பண்டிகையை ஒட்டி 211 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றம். சென்னை மாநகராட்சி தகவல். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இன்று பதவியேற்பு. டெல்லியில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு. மத்திய பிரதேசத்தில் தலித் குடும்பத்தின் மீது துப்பாக்கிச் சூடு. 3 பேர் உயிரிழப்பு, ஒருவருக்கு தீவிர சிகிச்சை. குற்றவாளிகளை தேடி வருவதாக போலீஸ் விளக்கம். வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தைகள் பெற்ற விவகாரம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் குறித்து இன்று மாலை விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல்.
பிரிட்டன் பிரதமரானார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக். இங்கிலாந்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முழு முயற்சி எடுப்பேன் என உறுதி. யுக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. ரஷ்யாவிற்கு அமெரிக்கா மீண்டும் எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்றில் இன்று 2 போட்டிகள். இங்கிலாந்து, அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.